Hey guys, this is Priyanka from Vallavar Vasigar Vattam. PGTRB எக்ஸாம்ஸோட CV லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க. ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நாட் எலிஜிபிள் வந்திருக்கு, நாட் குவாலிஃபைடு வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் குவாலிஃபைடு வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் மிஸ்டேக்ஸோடு தான் வந்து, மிஸ்டேக்ஸ் மீன்ஸ் நம்மளோட மிஸ்டேக்ஸ் இது எல்லாமே. ஸோ இப்போது ஃபைனல் மினிட்டில் வந்து நம்ம அந்த சிவி லிஸ்ட்டில் வராதனால நம்ம ஃபைனல் மினிட்டில் வந்து எல்லாருமே புலம்ப ஆரம்பிப்போம். ஐயோ நம்ம வந்து பார்த்துருக்கலாமோ, அப்பயே படிச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசுவாங்க. ஸோ இட்ஸ் ஓகே, பட் மனசை தளர விடாதீங்க. ஸோ எல்லாத்துக்குமே சொல்கிறது தான், மனசை தளர விடாதீங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவி லிஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த குவாலிஃபைடு, நான் குவாலிஃபைடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ குவாலிஃபைட் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா 75 அபோவ் மேலே இருந்தாலே குவாலிஃபைடு தான். ஓகேங்களா? எப்படி நம்ம ஜஸ்ட்டு பாஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இது ஜஸ்ட்டு பாஸ் தான் வந்து 75 மார்க் அப்படின்னு சொல்லலாம். 75க்குள்ளே நீங்கள் இருந்திருந்தீங்க, ஸோ 75க்குள்ளே நீங்கள் வந்து இருந்திருந்தீங்கன்னா பிலோ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் குவாலிஃபைடு. ஆக்சுவலி எதனால் வந்து குவாலிஃபைடு ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் மார்க் எடுக்காதனால நாட் குவாலிஃபைடுன்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் நாட் எவாலுவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்போம். என்னடா நாட் எவாலுவேட்டட் அப்படின்னா 2 மிஸ்டேக் இருக்கும். ஒன்று OMR ஷீட்டில் நீங்கள் தான் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ மிஸ்டேக் பண்ணாலும் எவாலுவேட் ஆகாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10% 20% தான். ஆனால் மீதி இருக்க 80% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்கள் வந்து சரியாக வந்து எழுதியிருக்க மாட்டீங்க. ஸோ பாஸ் மார்க்ஸ் 20. அந்த 20ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 மார்க் 20 கீழே பிலோ 20 நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நாட் எவாலுவேட்டட். ஸோ நிறைய பேர் நல்லா அவங்க மேஜர்ஸ் எழுதியிருக்கீங்க. ஸோ தமிழோ, இங்கிலீஷோ, மேக்ஸோ, சம்திங் எல்ஸ். ஸோ உங்களோட மேஜரே நீங்கள் சூப்பராக எழுதியிருக்கீங்க. ஆனால் எலிஜிபிலிட்டி கோட்டை விட்டுட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி நாட் வேலுவேட்டட். ஸோ ஆக்சுவலாக இது ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இது வந்து உங்களுக்கு முன்கூட்டியே சொன்னது தான். எலிஜிபிலிட்டி அப்படின்ற கான்செப்ட் வந்து எல்லா எக்ஸாம்லேயும் இருக்குது. யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, பிஇஓ எல்லாத்துக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டி இல்லாத எக்ஸாம்ஸே கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம மேஜருக்கு வந்து எஃபர்ட் போட்டு நம்ம படிக்கிறோமோ, இப்போ நீங்கள் மேஜர்லாம் நீங்கள் வந்து வெல் வெர்ஸ்ட், நான் வந்து மேஜர் எந்த கொஷின் கேட்டாலுமே நான் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சாலுமே தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து அட்லீஸ்ட் 20க்கு 20ஆவது, ஓகேங்களா? 20 மார்க்குக்கு 20, 21ஆவது நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் எலிஜிபிள் ஆகும். இல்லை நான் சூப்பராக நீங்கள் மேஜரே சூப்பராக எழுதிருந்தாலுமே அந்த எலிஜிபிலிட்டி கிடையாது. அது ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் இப்போ புலம்பலாம், ஐயோ நான் அப்போவே எலிஜிபிலிட்டி படிச்சிருக்கலாமோ. ஒன்றும் இல்லை, நீங்கள் 10th புக்கு நீங்கள் படிச்சிருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஆக்சுவலி தமிழ் எலிஜிபிலிட்டி ரொம்ப 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 ஈஸி தான், டிஃபிகல்ட்டே கிடையாது, ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. பட் அது வந்து நம்ம வந்து விட்டுட்டோம். ஸோ லாஸ்ட் மினிட்ல பார்த்துக்கலாம். நிறைய பேர் எங்கிட்ட பேசுனதுன்னா மேம் நான் லாஸ்ட் மினிட் பார்த்துக்கலான்னு நினச்சேன், பட் ஆனால் டைம் கிடைக்கல, எனக்கு மேஜரே கரெக்டாக இருந்தது ரிவிஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் தான். ஆக்சுவலி இது ஒரு டவுன்ஃபால்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க, ஸோ நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க. ஆனால் வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வரவே கிடையாது. நிறைய பேர் அதுவும் இது நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணி வந்து ஃபஸ்ட் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ அதுக்குண்டான பயிற்சி, அதுக்குண்டான தேர்வு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எழுத தவறிட்டீங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமே. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சிலபஸ் வந்தோடனே, தட் இஸ் நோட்டிஃபிகேஷன் பீரியட் வந்தோடனே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அது ரொம்ப 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 தப்பு. நான் வந்து எல்லா வீடியோவிலும் சொல்கிற ஒரு விஷயம்னா நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். நோட்டிஃபிகேஷன் பீரியடுங்கிறது ரிவிஷன் பீரியட் தான். நோட்டிஃபிகேஷன் பீரியடுங்கிறது ரிவிஷன் பீரியட் தான். அது ரிவிஷன் கோட் டெஸ்ட் எழுதுகிற பீரியடு. ஆனால் நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன்னாலே அப்போ தான் இப்போ சிலபஸ் எடுத்து வைக்கணும்னு சொல்லி சிலபஸ் எல்லாம் தேடுவீங்க, அதுக்கான ரெஃபரன்ஸ் புக் தேடுவீங்க. ஓகே நம்ம வேறு ஏதாவது இன்ஸ்டியூஷனில் பார்க்கலாம்னு சொல்லி இன்ஸ்டியூஷனில் பார்ப்பீங்க 3 மாதத்தில். ஏன் நோட்டிஃபிகேஷனாலே கரெக்டாக 90 days கணக்கு. அது நல்லா தெரிஞ்சுக்குவோம். ஒரு எக்ஸாம்னா நோட்டிஃபிகேஷனாக 90 days கணக்கு. அந்த 90 daysல வந்து என்ன பண்ண முடியும்? படிக்க முடியாது, மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ண முடியாது, டெஸ்ட் எழுத முடியாது.
ஓகேங்களா. ஸோ டெஸ்ட் எழுதலாம், பட் சும்மா நார்மலாக டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். தவிர நீங்கள் வந்து எதுவுமே படிக்க முடியாது 90 டேஸில். உட்காந்து ராப்பகலாக உட்காந்து எதையும் புக்கெல்லாம் புரட்டிட்டு இருக்க முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி 1 இயர் 1.5 இயர் ஆகுது நீங்கள் வந்து இதுக்குன்னே வந்து அர்ப்பணித்து படித்தா மட்டும்தான் நீங்கள் எக்ஸாமை டேக்கிள் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த மார்க்ஸில் சிவி லிஸ்ட்டில் இங்கிலீஷ் ஆமாம், ஸ்பீக்கிங் அபவுட் இங்கிலீஷ், பிஜிடிஆர்பி இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய வந்து பார்த்திங்கன்னா நல்லா மார்க்கே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ 90s கிட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, 91, 92, 93, 1099, 994, 95, 96, 99, 2000. ஸோ 2000லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 பேர் வந்து 5 to 6 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேவர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, யங்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துடிப்பு அவங்களுக்கு இருக்குது. ஸோ வந்து இப்போவே நம்ம கிளியர் பண்ணிடணும். ஸோ நம்ம ஃப்ரெஷர்ஸ் அவங்க எல்லாமே, ஓகேங்களா. ஸோ எம்ஏ பிஎட் முடித்தோன்னா நம்ம வந்து படித்து கிளியர் பண்ணிடணும். ஆக்சுவலி இந்த 2000 இயர் இருக்கவங்கலாம் ஃபஸ்ட் அட்டெம்ப்டாக தான் இருப்பாங்க. இந்த 2000 பிறந்தவங்க எல்லாமே கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் தான் உங்களுக்கு இந்த எக்ஸாமே இருக்கும். அவங்க எழுதி கிளியர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அதுவும் நியூ சிலபஸ், அதெல்லாமே ஸோ புது சிலபஸ் தான். ஸோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப செரிஷிங்காக இருக்குது இந்த மூமெண்ட். ஆக்சுவலி இது பார்க்கும் போதே ரொம்ப மெஸ்மரைஸாக இருக்குது. பரவாயில்ல, இவங்க இந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா நியூ சிலபஸோட அப்டேட் தான். இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எதனால் வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஃபஸ்ட் மார்க்கே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பாங்க. ஸோ ஐஸ்வர்யா ஆக்சுவலி அவங்க டேட் ஆஃப் பர்த்டே பார்த்தீங்கன்னா 1997 தான். ஜஸ்ட் 28 ஏஜ் தான் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ எதனால் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன், அவங்க நேம் இயர்லாம் ஏன் நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இவங்க வந்து அப்டேட்டாக இருக்காங்க, நியூ சிலபஸ் அப்டேட் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களோட அவங்க இந்த நியூ ட்ரெண்டிங்கான புக்ஸ் அப்டேட்டடாக இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எப்பயுமே வருஷங்கள் வந்து நம்ம புக்ஸ் கொஞ்சம் மாறிட்டே இருக்கும். என்ன சொல்கிற, எடிஷன்ஸ் மாறும், ஆத்தர்ஸ் மாறுவாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்லேயே இருக்கிறனால அப்படியே அவங்களுக்கு அதெல்லாம் தெரியுது. ஓகே, இது படித்தா போதும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மோஸ்ட் ஆஃப் ரிசல்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த 1990க்கு மேலே இருக்கிறவங்க தான். 91, 92, 93, ஸோ 1990லேருந்து 2000 வரைக்கும் தான் நிறைய ரேங்க் ஹோல்டர்ஸ் வந்திருக்காங்க. சிவி லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆகிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே நமக்கு என்ன தெரியுது, ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் கையில் தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமோட இதே இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் அவங்க எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் அட்டம் எழுதியிருக்கீங்க, இல்லை மேம் நான் இப்போ எழுதினேன் பட் கிடைக்கலனாலும் ஆப்வியஸ்லி இட்ஸ் ஓகே. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மனசை தளர விடாமல் இனி வர எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்ம இப்போலேருந்தே முன்கூட்டியே படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா. படிக்க ஆரம்பித்தாதான் நம்ம வந்து அடுத்த வர எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து தேர்ச்சி பெற முடியும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி இங்கிலீஷில் வந்து பிசி கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 135 மெம்பர்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசி பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா 75 மெம்பர்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எஸ்சி பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா 48 மெம்பர்ஸு. எஸ்சிஏ கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா 11 பீப்புள்ஸு. எஸ்டி 2 பேர், பிசிஎம் 12 மெம்பர்ஸ். ஓகேங்களா. இதெல்லாமே கேல்குலேட் பண்ணி வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து கேல்குலேட் ஃபுல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா 285 மெம்பர்ஸ் வருவாங்க. ஓகேங்களா. ஸோ 285 மெம்பர்ஸ் வந்து சிவி லிஸ்ட்டுக்கு வந்து இப்போ குவாலிஃபைடாக இருக்காங்க. ஸோ என்னடா நம்ம பேர் வரலையே அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு மனம் தளர விட வேண்டாம். இனி வர எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அடுத்து யூஜிடிஆர்பி இருக்குது, பிஓ எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம கண்டிப்பாக தேர்ச்சி பெறுவோம். ஸோ வந்து மனசு தளர விடாதீங்க. இனி வர எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம படிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அண்ட் ஆல்சோ இப்போ யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் ஆல்சோ டெமோ கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு டெமோ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஃப்ரம் எஸ்டர்டே, தட் மீன்ஸ் 26லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. 26லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டெமோ செஷன் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து டெமோ கிளாஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க. ஆக்சுவலி 10 days கிளாஸ் போகும். ஸோ December 5 வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் வில் பி அப்டேட்டட். ஸோ உங்களுக்கு ரெகார்டிங் கிளாஸஸ் டீட்டெயில்ஸு இல்லை நான் வந்து வாட்ஸ்அப் யூஜிடிஆர்பி ஃப்ரீ டெமோ கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணணும்னா நான் ஸ்க்ரீனில் என்னோட லிங்க் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். என்னோட நம்பர் ஷேர் பண்ணியிருப்பேன் 8056713273. ஸோ தட் இஸ் மை வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் ஆல்சோ that is my calling number also, contact number also. You can call me at any time. And also நான் வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாகவே இந்த வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே வந்து போய்க்கலாம்.
ஸோ இனி வர எக்ஸாம்ஸ் எல்லாமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து கவலைப்படாதீங்க, என்னடா சிவி லிஸ்ட்டில் வரேன்னு சொல்லி மறுபடியும் சொல்கிறேன், சிவி லிஸ்ட்டில் வரலன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. இனி வர எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்ம வெற்றி நமதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்கூட்டியே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா பிஜி சிலபஸும் இருக்குது, யூஜி சிலபஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இனி வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்காவது அவங்க சேஞ்ச் பண்ணவே மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்த வர எக்ஸாம்ஸில் நம்மளும் இதே மாதிரி சிவி லிஸ்ட்டில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், அண்ட் ஆல்சோ பிஇஓ கிளாஸ்மே டிசம்பர் 1 ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிஇஓ எக்ஸாம்ஸோ இல்லை யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் எக்ஸாம்ஸோ யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் திஸ் மிஸ் யூ கேன் காண்டாக்ட் மீ அட் எனி டைம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.